வணக்கம் உறவுகளே, இது அவந்தி இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நம்ம ராகு கேது பரிகார ஸ்தலமான திருப்பாம்புரம் பாம்புநாதர் திருக்கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். அது எப்படி போகிறது, அது என்ன ஸ்பெஷலு, நம்ம எப்படி வழிபட்டோம் அப்படின்றத பற்றியான முழு வீடியோ தான் இது. இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் டு காரைக்கால் போகிற வழியில் கிட்டத்தட்ட கும்பகோணத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டரு. அப்படியே வந்தோம்னா வந்த உடனே நம்மளை வந்து லெஃப்ட் சைடில் குளம் இருக்கும். இப்போ ராகு தேசம் இருக்கவங்க இந்த குளத்தில் குளிச்சுட்டு பாம்புநாதரை வழிபடுறது ஐதீகமாக இருக்குது. நம்ம குளிக்கலை, போய் கை கால் அலம்பிட்டு போய் சாமியை கும்பிடலாம் அப்படின்ட்டு குளத்துக்கு வந்தோம். குளத்தை பார்த்து குளம் நல்லா வழுக்குது, ஆனால் மீன் நிறையா இருக்குது. குளிக்கிறவங்க குளிங்க, குளிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தோம்னா ராகு கேதுக்கு விளக்கு கொடுக்குறாங்க. நெய் விளக்கு மொத்தம் 19 விளக்கு கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ஒரு விளக்கும், ராகு கேதுக்கு 9+9 அந்த மாதிரி. நம்ம விநாயகருக்கு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு விளக்கை போட்டுட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே நம்ம உள்ளே போவோம். நம்ம ராகு கேது வந்து தென் காளகஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்புநாதர் திருக்கோயில், திருப்பாம்புரம் பாம்புநாதர் கோயிலை வந்து தென் காளகஸ்தின்னு அப்படி சொல்கிறாங்க. இது ஒரே ஸ்டேஜ் தாங்க. லெஃப்ட்டில் வச்சோம்னா அது ராகு, ரைட்டில் வச்சோம்னா அது கேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு 9 விளக்கு, இங்கிட்டு ஒரு 9 விளக்கு நம்ம அப்படியே ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டோம். நம்மளுக்கு பிடிச்ச தோசை நீங்கிட்டோம்னா அப்புறம் கோயிலுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆனதுமே பார்த்திங்கன்னா மலியீஸ்வரர் லெஃப்ட் சைடில் இருக்கார். அவரையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம பின்னாடி போவோம். ஏன்னா உள்ளே உங்களுக்கு சாமி தரிசனம் பண்ண வீடியோ எடுக்க முடியாது. அதனால் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் மலையீஸ்வரர்னு சொல்கிற பேரில் இருக்கார். அவரையும் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நடக்கிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னால் வியாழக்கிழமை வந்து கரெக்டாக வந்தோம்னா இங்கே நல்ல ஸ்பெஷல். அது ராகு கேதுக்கு வந்து அது ராகு டைம், அந்த கேது டைம்னு வாங்கில அந்த டயத்தில் சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. வள்ளி தெய்வானையை பார்த்துட்டு உள்ளே போகலாம். வள்ளிமுருகன் சுப்பிரமணியன் கோயில். இது வந்து தலவிருச்சத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் எல்லாமே கட்டுறாங்க. குழந்தை வரணுன்னா தொட்டில், திருமணம்னா அந்த மாதிரி நிறையா உங்கள் ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி கேட்டு வந்து இங்கே வந்து உங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றுங்க. இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க ராகு கேதுக்கு. வாங்களே, நம்ம வந்த நேரம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை பார்க்கலாம். இது எப்போ ராகு கேது பயிற்சி ஆகுறாரு, என்னன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு. உண்மையில் ராகு வந்து நல்லதும் கொடுப்பார், கெட்டதும் கொடுப்பார்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இப்போ கேது திசை, கேது புத்தி நடக்குது. அதனால் கொஞ்சம் ஒடிச்சு தாளித்து எடுத்துகிட்ருக்காரு. அதனால் சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்தோம். நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சது. அர்ச்சனைக்கு 100 ரூபா வாங்குறாங்க. வந்துட்டு அதுக்கான ஒரு டைம் இருக்குது. 4 ஸ்லாட் 3 ஸ்லாட்டுன்னு போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு 10 நிமிஷம் உட்கார வச்சு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த சொல்லி முடிச்சுட்டு அப்படியே நம்ம கொடுத்துட்டு அப்படியே வரலாம். அந்த நேராக தெரியுது பாருங்கள், அதுதாங்க ராகு கேது கோயில். இங்கே வந்து கோயில் வந்து சிவன் தான் பாம்புநாதர் என்ற பேரில் அருள் பாலிக்கிறார் நம்மளுக்கு. ராகு கேது தோசை இருக்குங்க, கண்டிப்பாக வந்து ஒரு தட்சிணை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அது கடவுள் நம்பிக்கை. இதாங்க ராகு கேது கோயில். சிவனை கும்பிட்டு கடைசி அப்படி சுற்றி வரப்போ ராகு கேதை கும்பிட்டு அப்படியே நம்ம வெளியேறிக்கிடுவோம். உங்களுக்கும் இந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா, ராகு கேது இஷ்யூ இருந்துச்சுன்னா போயிட்டு பாம்புநாதரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லபடியாக நம்மளுக்கு தரிசனம் முடிஞ்சது. நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.